மதகஜராஜா அப்படிங்கிற இந்த படத்தை 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தை இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை அப்படின்னா, பட ஆரம்பத்தில் விஷாலுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 4 பேருமே வளர்ந்ததுக்கப்புறம் இவங்களோட ஸ்கூல் பிடி மாஸ்டரோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது. அதனால் அந்த பிடி மாஸ்டர் வந்து நீங்கள் எல்லாருமே வரணும் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். அதுக்கு இவங்களும் அந்த கல்யாணத்துக்கு போனதுக்கப்புறம் விஷாலோட ஃப்ரெண்ட்ஸில் 2 பேர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அதாவது எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு சென்னையில் ஒரு பெரிய டான் இருக்கான். அவன் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு டான் கிட்டே இவங்க 2 பேருமே மாட்டிக்கிறாங்க. இப்போ அந்த 2 பேரையும் காப்பாற்றலை அப்படின்னா அவனுக்கு 2 பேரும் செத்தே போயிடுவானுங்க. அதாவது உயிர் போகிற ஒரு பிரச்சனை அவனுக்கு 2 பேருக்குமே. இப்போ விஷால் அவன் யாராக வேணாலும் இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு இவர் அந்த பிரச்சனைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வில்லன் சைடில் இருந்து இவருக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, அது எல்லாத்தையுமே இவர் எப்படி ஃபேஸ் பண்ணி இவருடைய அந்த 2 ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாற்றினார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தா கேவலமாக இருக்குது. சரி, டான்ஸு பாட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் கேவலமாக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா எல்லாருமே ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுலேயும் விஷாலோட கேரக்டர் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சுந்தர் சி இந்த படத்தில் விஷாலை ஹீரோவாக போட்டாலும் பார்க்குற நம்மளுக்கு வந்து சந்தானம் தான் இந்த படத்தோட ஹீரோ மாதிரியே தெரிகிறாரு. அதாவது சந்தானத்தோட படத்தில் கூட அவர் ஹீரோ மாதிரியே தெரியல. ஆனால் இந்த படத்தில் என்னன்னு தெரியல, அவர் தான் ஒரு ஹீரோ மாதிரியே இருக்கார். எதுக்காக அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருந்தாலும் அங்கங்கே சந்தானமோட காமெடி இருக்க வச்சு அது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அப்படியே செகண்ட் ஹாஃப் பார்த்தா அது அப்படியே விஷால் படமாகவே மாறிடுச்சு. அதாவது சுத்தமாக லாஜிக் இல்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தேட்டரை விட்டு ஏஞ்சி போயிடலாமா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் காசு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு ரிவ்யூ போட்டிருக்கேன். இந்த படத்தை தேட்டரில் பார்க்குற அளவுக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் காமெடிக்காக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ பாருங்கள். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.